சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை. புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்கள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை. திருவள்ளூரில் பெய்த கனமழையால் திருத்தணியில் சாலைகளில் மழைநீர் தேக்கம். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். மகாராஷ்டிராவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் முக்கிய நகரங்களில் மழைநீர் தேக்கம். மும்பை, புனே, தானே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேரளாவில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வெள்ளம், நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். வெள்ளத்தில் மிதக்கும் பெங்களூரில் 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என எச்சரிக்கை. மகாராஷ்டிராவிலும் 4 நாட்களுக்கு கனமழை நீட்டிக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல். ஒகேனக்கல் உட்பட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை. மின்தடையை சரி செய்ய முடியாமல் ஊழியர்கள் திணறல், பொதுமக்கள் அவதி. அதிமுகவை பற்றி பேச ஆதவ் அர்ஜுனாவிற்கு அருகதை இல்லை என அதிமுக ஐடி பிரிவு பதிலடி. திடீர் அரசியல்வாதி ஆதவ் அர்ஜுனா கட்சி தாவுவதில் கைதேர்ந்தவர் என விமர்சனம். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் கலவரம் நடந்தது எப்படி? உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல்கள். மணிப்பூர் கலவரம் குறித்து விசாரிக்கும் ஆணையத்தின் பதவிக்காலம் 3வது முறை நீட்டிப்பு. விசாரணை குழுவின் பதவிக்காலத்தை நவம்பர் 20ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. உலகின் மிகப்பெரிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் செயல்படுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சுகாதார கட்டமைப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். 11 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் 151 வெளிநாட்டு பயணங்களால் என்ன பலன்? மோடியின் வெளியுறவு கொள்கையால் இந்தியா தனித்துவிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். அரக்கோணம் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக இன்று ஆர்ப்பாட்டம். முன்னாள் திமுக நிர்வாகி தெய்வசேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். அரக்கோணம் பாலியல் புகாரில் அரசியல் கட்சியினர் தலையிட்ட பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறுவது தவறு. பல பெண்கள் பாதிக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை விளக்கம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் காரசார விவாதம். இன்றைய 2வது நாள் வழக்கு விசாரணையிலும் அனல் பறக்கும் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிராவில் பழைய கட்டிடத்தின் ஸ்லாப் விழுந்து 6 பேர் உயிரிழப்பு. 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு. ஆலை உரிமையாளருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவில் வழங்கப்பட்டது காசோலை. சேலத்தில் வீட்டில் சமையல் செய்தபோது கொதிக்கும் எண்ணெய் கொட்டி குழந்தை படுகாயம். குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவி செய்ய தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. பலகார சூட வச்சிருந்த எண்ணெய் சூடான ஆயில் மேல கீழே வரைய தம்பிக்கு நிறைய ஊத்திடுச்சுங்க சார். இதுல 50% தீக்காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. வேண்டி கேட்டுக்கிறோம், என் பையன் திரும்ப நல்லபடி திரும்பி வரணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுங்க சார். அதுக்காக எங்களுக்கு நிதி உதவி கூறி தமிழ்நாடு. சிறைகளில் சாதி ரீதியிலான பாகுபாடு கூடாது என தமிழ்நாடு சிறை விதிகளில் திருத்தம். சிறைக்கு வரும் புதிய கைதிகளிடம் சாதி தொடர்பான தகவல்களை கேட்கக்கூடாது எனவும் உத்தரவு. மகாராஷ்டிராவில் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை அரசு அதிகாரிகள் முறைப்படி வரவேற்காத விவகாரம். அரசு உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மகாராஷ்டிரா மற்றும் கோவா வழக்கறிஞர்கள் சங்கம் வலியுறுத்தல்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தூங்கிய அதிகாரிகள். குறைதீர் கூட்டத்தில் மக்களின் குறைகளை கேட்காமல் குரட்டை விட்டு உறக்கம். திகார் சிறையிலிருந்து பரோலில் வெளிவந்து தலைமறைவான சீரியல் கில்லர் ராஜஸ்தானில் சுற்றி வைப்பு. கொலை செய்து உடல்களை முதலைகளுக்கு இரையாக்கிய சீரியல் கில்லர் மீண்டும் சிறையில் அடைப்பு. கேரளாவில் ஆஷா பணியாளர்கள் போராட்டம் 100 நாட்களை தாண்டியது. 100 நாளாவது போராட்டத்தையொட்டி கையில் தீப்பந்தங்களை ஏந்தி பேரணி. ஆம் ஆத்மி கட்சியில் புதிய மாணவர் அமைப்பு உருவாக்கம். இளைஞர்களை அரசியல் பாதைக்கு தயார்படுத்துவதே இலக்கு என கெஜ்ரிவால் விளக்கம். ரஷ்யா மீது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு கூடுதல் பொருளாதார தடைகள் விதிப்பு. உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த மறுக்கும் ரஷ்யாவிற்கு நெருக்கடி கொடுக்க நடவடிக்கை. காசாவுக்குள் உணவுப் பொருட்களை அனுமதிக்காவிட்டால் 2 நாட்களில் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும். இஸ்ரேல் பிரதமரின் இரக்கமற்ற செயலால் பல உயிர்கள் ஆபத்தில் உள்ளதாக ஐநா எச்சரிக்கை. சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் வெற்றி. ஆறுதல் வெற்றியுடன் ஐபிஎல் தொடரை நிறைவு செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐபிஎல் தொடரின் இன்றைய முக்கிய போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க டெல்லி அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். பிரெஞ்சு ஓபன் முதல் தகுதி சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி. இன்றைய 2வது தகுதி சுற்றில் ஆஸ்திரிய வீரருடன் மோதல். பெங்களூரு ஹைதராபாத் இடையிலான ஐபிஎல் போட்டி லக்னோவிற்கு மாற்றம். முதல் 2 பிளே ஆஃப் போட்டிகள் முல்லன்பூரிலும் 2ஆம் பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டி குஜராத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. டென்னிஸ் தரவரிசையில் போலந்து வீராங்கனை ஸ்வியாடெக் 5வது இடத்திற்கு சரிவு. கடந்த ஓராண்டாக தொடர் தோல்வியால் தரவரிசையில் பெரும் பின்னடைவு.